வணக்கம். ஏர்ஃபோர்ஸ் நான் காம்படன்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் விட்டாலுமே அட்மிட் கார்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாயிரும். அதனால் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது, ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நம்ம அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னன்னா, நீங்க ஜெராக்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ஜெராக்ஸ்ல ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் இப்படி இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல இப்படி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். இதுக்கு கீழே உங்களுடைய அதாவது எந்த டேட்ல நீங்க சைன் போட்டீங்களோ அந்த டேட்டை இங்க போட்டுடணும். இந்த 3 வேலையும் முடிஞ்சிட்டுனா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்படி என்னென்ன ஜெராக்ஸ்லாம் அனுப்புறீங்களோ அது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆதார் கார்டு, அதையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அடுத்து 3வது டாக்குமெண்ட் கன்சர்ன் ஃபார்ம். கன்சர்ன் ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லை, இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதை ஃபில் பண்ணி அப்படியே அனுப்பணும். இந்த கன்சர்ன் ஃபார்மை நம்ம ஜெராக்ஸ் எடுத்து அப்படின்லாம் அனுப்பணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அதை அப்படியே அவங்களுக்கு அனுப்பிடணும். அதனால தான் ஒரிஜினல் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று தான் நீங்கள் அலைஞ்சி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். உங்கள் நேமு, வீட்டு அட்ரஸ் போட்டு இப்படி நீங்கள் சீல் வச்சு வாங்கணும். யார்கிட்ட வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம், அடுத்து கவர்மெண்ட் டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுற டாக்டர், அடுத்து எனி கெசட்டட் ஆஃபீஸர், இவங்க யார்ட்டாவது அதாவது கிரீன் இங்க்ல சைன் போடுற யார்ட்டானாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மட்டும் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை கூட ஃபில் பண்ணி சைன் வாங்கி சீல் வாங்கிக்கலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட் ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே பழையதாக இருந்தது அப்படின்னா அது ரெக்ரூட்மெண்ட் அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால புதுசாக ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே சார் டவுன்லோட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கிங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் லிங்க் அப்படின்னே கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்படியே கடைசி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நான் கொடுத்துருப்பேன். இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் இருக்கா, இந்த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பேன். இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்சர்ன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்கேன், இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு 2 காப்பி மட்டும் தான் தேவைப்படும். பட் நீங்கள் ரெக்யூர்மெண்ட் ரேலி அட்டன் பண்ண போகும்போது ஒரு 20 ஃபோட்டோஸ் கிட்ட தேவைப்படும். நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கைட்லைன்ஸ் படி தான் எடுக்கணும். நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் ஸ்லேட் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாக் ஸ்லேட்டை ஹோல்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். சும்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா பார்த்த உடனே அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிளாக் ஸ்லேட்டை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்லேட்டில் உங்களுடைய நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த நேமை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இங்கே இன்சியலில் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்கணும், புள்ளி வச்சுருந்தாங்கன்னா புள்ளி வச்சுருக்கணும், கம்மா போட்டிருந்தா கம்மா போட்டுருக்கணும். என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருணும். அடுத்து கீழே டேட் போட்டிருக்கா, இந்த டேட் வந்து எந்த டேட்ல இந்த போட்டோ எடுக்கீங்களோ அந்த டேட்டை இங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இது ஒயிட் கலர் சார்ட் பீஸ்ல நீங்க எழுதிருக்கணும். நிறைய பேர் லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இந்த டேட் வருதா இதுல டேட் ஆஃப் பர்த்தா போட்டாங்க. அவங்க என்ன தேதியில பிறந்தாங்களோ அதை போட்டாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எந்த டேட்ல போட்டோ எடுக்கீங்களோ அதை தான் இங்க போடணும். அடுத்து இந்த போட்டோட பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அடுத்து நீங்க ரெடி பண்ண வேண்டிய இதுன்னு பாத்தீங்கன்னா A4 சைஸ் கவர். நீங்க ஒரு ஸ்டேஷனரியில போய் கேட்டீங்க A4 சைஸ் கவர் தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுல கிரீன் கலரும் உண்டு, அதுலயே நீங்க அனுப்பலாம். பட் இதுல எப்படி ஃபில் பண்றது எல்லாமே நான் அடுத்தடுத்து இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ A4 சைஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் என்வலோப், இது பேர் போஸ்டல் என்வலோப்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸ்ல இருக்கும், இதை வாங்கிக்கோங்க. இது கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு 10 ரூபா ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி 10 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று தருவாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். 10 ரூபா ஸ்டாம்பும் இந்த போஸ்டல் என்வலோப்பும். இந்த 10 ரூபா ஸ்டாம்பை நம்ம இதுல ஒட்டி அனுப்புவோம். இதுல ஒட்டி அனுப்புனா மட்டும்தான் நம்மளுக்கு வீட்டுக்கு அட்மிட் கார்டு வரும். இதை எப்படி ஃபில் பண்ணோம் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, சார் நான் எந்த ஸ்டேஷன்னாலும் அப்ளை பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல மொத்தம் இப்போ வந்த ரெக்யூர்மெண்ட்ல 134 ஸ்டேஷன்ஸ் கிட்ட இருக்கு. இதுல நீங்க எந்த ஸ்டேஷன்னாலும் ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல இன்ஸ்ட்ரக்ஷனா டிஸ்கிளைமரா கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. ஒரு ஆளு 2 ஸ்டேஷனுக்கோ 3 ஸ்டேஷனுக்கோ அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா ஃபார்மும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும்.
2 போஸ்ட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்றேன்னு அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. இதை மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேஷன்ல அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த ஸ்டேஷன்லாலும் ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணுங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேஷன்ஸை பார்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் அதுக்கான சீரியல் நம்பரே இங்க கொடுத்துருக்கேன். 27 சீரியல் நம்பர் சூலூர் ஸ்டேஷன், 28 தஞ்சாவூர். இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 6 ஸ்டேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஸ்டேஷன்ல எங்கேயாவது நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். 2 இது கொடுத்துருப்பாங்க. போஸ்டல் அட்ரஸ் ஒன்றும் டிராப் பாக்ஸ் லொகேஷன் ஒன்றும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 மெத்தட்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணலாம். முதல் மெத்தட் பாத்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ்ல நம்ம அனுப்பலாம். அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கு. இப்போ கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தங்க சென்னைக்கு அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்டா சென்னை ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல போய் நம்ம அந்த ஃபார்மை கொடுக்க முடியாது. அப்போ அவங்க போஸ்டல் மூலமா அனுப்பலாம். பக்கத்துல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனோட அட்ரஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா டைரக்டா அந்த சென்னை ஏர்போர்ட் ஸ்டேஷன் ஆவடி ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது போஸ்டல் மூலமா அப்ளை பண்றது. அது வந்து டைரக்டா அந்த போஸ்டல் அட்ரஸ்ல நம்ம கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிராப் பாக்ஸ் லொகேஷன். டிராப் பாக்ஸ் லொகேஷன்னா என்னன்னா நீங்க இன் பர்சனா டைரக்டா போயிட்டு நீங்க இந்த போஸ்ட் அப்ளிகேஷனை அந்த பாக்ஸ்ல போயிட்டு போட்டு வந்துடலாம். அதுக்கான அட்ரஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிராப் பாக்ஸ் லொகேஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்க வீடு ஏர்போர்ட் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த டிராப் பாக்ஸ் லொகேஷன்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23 தான் லாஸ்ட் டேட். இந்த டேட்குள்ள ரீச் ஆயிருக்கணும். இல்ல ஒருவேளை உங்களுக்கு டைமே இல்லை, எனக்கு பிப்ரவரி 22 நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போடுதேன் அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் கிட்ட டைம் எடுக்கும். இந்த டேட்டுக்குள்ள ரீச் ஆகாது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்லயே போயிட்டு இந்த டிராப் பாக்ஸ் லொகேஷன்ல கரெக்டா போட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு நேரம் இல்ல ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல போஸ்டல் அட்ரஸ் முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க போஸ்டல் அட்ரஸ்ல அனுப்புறீங்கன்னா ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும்தான் அனுப்பணும். போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் அனுப்பணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் கொரியர்ல இதுல எதுவும் அனுப்பிடாதீங்க. நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நார்மல் போஸ்ட்னு சொன்னீங்கனாலே அவங்க அதுல கரெக்டா அனுப்பிடுவாங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் ஃபார்ம் ஃபுல்லாவே நம்ம எழுதணும். ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து போட்டோல செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்றதுன்னு நான் இப்போ சொல்லி தரேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுடைய போட்டோ ஒட்டணும். அதுலயே எழுதிருப்பாங்க செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோன்னு. போட்டோவை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போட்டோல இந்த மாதிரி சைன் பண்ணணும். சைனை பாத்தீங்கன்னா எப்படி போட்டுருக்கோம், இந்த போட்டோல நான் இமேஜ்ல போட்டிருக்கேன்னா பாதி சைன் பேப்பர்ல இருக்கணும், மீதி சைன் உங்களுடைய போட்டோல இருக்கணும். இப்படி கிராஸா பாதி பேப்பர்லயும் பாதி போட்டோலயும் இருக்கிற மாதிரி சைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டோவை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியாச்சு. இப்படிதான் நீங்க போட்டோ செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். இந்த சைன் போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்டே உங்களுடைய போட்டோ ஒட்டி அதுல சைன் போட்டுருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். சைன் போடாம அனுப்புனீங்கன்னா பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால சைன் போட்டுருங்க. அடுத்து ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கா, இதை அப்படியே பிளாங்க்ல விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் ஸ்ட்ரீம் அப்ளைட் ஃபார்னு இருக்கா, இதுல இருந்தா நம்மளுக்கான வேலையே இருக்கு. எந்த ஸ்டேஷன்ல அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேஷன்ல என்ன ஸ்ட்ரீம்லாம் வேகன்சி இருக்குன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சூலூர் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா வேகன்சி இன் ஸ்ட்ரீம்னு இருக்கா, ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்கு, ஹவுஸ் கீப்பிங்கும் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் தான் நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். உங்களுக்கு குக்கிங் ஓரளவு தெரியுதுன்னா ஹாஸ்பிட்டாலிட்டியை அப்ளை பண்ணுங்க. இல்ல நான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இதெல்லாம் பாத்துக்கிடுவேன் அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் அப்ளை பண்ணுங்க. ஓகே, கரெக்டான ஸ்ட்ரீமை இங்க கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல உங்களுடைய நேம் கொடுக்கணும். இந்த நேம் கேபிட்டல் லெட்டர்ல 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புள்ளி வச்சிருந்தா புள்ளி வைக்கணும், ஸ்பேஸ் விட்டுருந்தா ஸ்பேஸ் விட்டுறணும். ஸோ கரெக்டான அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. அடுத்து 1Bல ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம கரெக்டா ஃபில் பண்ணுங்க. நீங்க அங்க எப்படியும் செலெக்ஷன் அப்போ ஐடி கொண்டு போவீங்க. அந்த ஐடியில உள்ளதும் இதுவும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை அவங்க என்ட்ரி போடுவாங்க. இந்த ஆதார் கார்டை வச்சுதான் நீங்க மல்டிபிள் ஸ்டேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. அதனால கரெக்டா ஆதார் கார்டை கொடுங்க. ஒரே ஸ்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்து செகண்ட் சீரியல்ல ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து அப்பாவோட வேலை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வேலையோ அதை இங்க கொடுத்துருங்க. அடுத்து மதர் நேம், ஸோ இதையும் கரெக்டா நீங்க கொடுத்துருங்க. இங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்களா, 3வது. உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. எந்த ஒரு மிஸ் மேட்சும் ஆயிடக்கூடாது. அடுத்து இங்க ஏஜ் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்களா, இங்க இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ், உங்களுக்கு இவ்வளவு வருஷம் இவ்வளவு மாசம் ஆகுது அப்படிங்கறத இங்க நம்ம ஃபில் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஏஜ் கால்குலேட் பண்ணணும். ஏஜ் கால்குலேட் பண்ண என்ன பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம வெப்பேஜுக்கு வாங்க. கடைசியில இங்க ஏஜ் கால்குலேட்டர்னு கொடுத்துருக்கேன்னா
இதில் செக் ஏஜ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதில் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இதில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை இங்கே கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. அடுத்து ஏஜஸ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல லாஸ்ட் டேட், அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டை நம்ம கொடுக்கணும். 23 பிப்ரவரி 2026 இருக்கா, இதை தான் கொடுக்கணும். இன்னைக்கு டேட்டை கொடுத்துறாதீங்க. நீங்கள் எந்த டேட்டில் பார்க்கீங்களோ அதை கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் டேட் படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா 20 years 6 months அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இந்த டேஸ் இதெல்லாமே இங்கே இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு 20 years and 6 months இது இங்கே கேட்டிருக்கோம். இதை மட்டும் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய இயர்ஸும் அந்த மந்த்ஸும் போடும்போது சில நேரம் இடம் காணாமல் இருக்கலாம். அதனால எப்போதுமே இந்த இதை சின்னதாக எழுதிக்கோங்க. பட் இந்த நம்பர்ஸை மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன், மரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடு மட்டும்தான் இதில் ஆள் எடுப்பாங்க. தப்பி தவறியும் மேரீடு போட்டுறாதீங்க. அன்மேரிடை டிக் பண்ணிட்டு இங்கே அன்மேரிடுன்னு எழுதிருங்க. அடுத்து பாடி டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துட்டு இங்கே நோவை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க 7th-லையும் 8th-லையும். இங்கே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், இங்கே பெர்மனன்ட் அட்ரஸ். சில பேருக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அட்ரஸ் இங்கே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோர் நம்பர், அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீட்டு, எந்த வில்லேஜ், உங்கள் ஊர் வில்லேஜ் இதை போட்டுக்கோங்க. அடுத்து இது பக்கத்தில் பிஓன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா உங்கள் ஊர் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வருதோ, சில பேருக்கு அவங்க ஊர்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். சில பேருக்கு கிராமத்தில் இருப்பாங்க. அந்த கிராமம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட ரேஞ்சில் கவர் ஆகும். ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேமை போட்டு இங்கே பிஓன்னு போட்டுக்கோங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், தமிழ்நாடு, அதுக்கான பின்கோடை இங்கே சைடில் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் உங்களுடைய இமெயில் ஐடியை நான் இங்கே கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர் 10 digit மொபைல் நம்பரை இங்கே எழுதிருங்க. அதே மாதிரி தான் 8வது பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெர்மனன்ட் அட்ரஸோ இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்களா, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் ஊர் எந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேமை இங்கே கொடுத்துருங்க. அடுத்து 9வது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நம்ம இப்போ டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இங்கே 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போர்டில் படிச்சிருக்கீங்களோ அந்த போர்டை கொடுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி. அடுத்து இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் தான் கொடுக்கணும். மாற்றி தவறி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துறாதீங்க. நீங்கள் இப்போ 10th மார்க் ஷீட் எடுத்தீங்கன்னா இங்கே ஓரமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே கொடுத்துருப்பாங்க டாப் கார்னரில், அதை தான் எழுதணும். மாற்றி ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறாங்க. அதே மாதிரி 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய போர்டும் அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பரும் இங்கே கொடுத்துருங்க. இங்கே அட்டாச் காப்பி ஆஃப் 10th மார்க் ஷீட் அண்ட் கிளாஸ் 10th பாசிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களா, இதை பற்றி பயப்பட வேண்டாம். இதை எதுக்குன்னா சில ஸ்டேட்டில் ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலுமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயுமே இந்த பாசிங் சர்டிஃபிகேட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், அதை நம்ம இங்கே கொடுத்துட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ 2வது பேஜ் ஃபில் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மொத்தம் 4 பேஜ் இருக்கும். அதில் மொதல் பேஜ் எப்படின்னு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2வது பேஜ் ஆரம்பிக்க போகிறோம். 2வது பேஜில் 10வது கொஸ்டின், லாங்குவேஜஸ் யூ கேன் ரீட் அண்ட் ரைட். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை சொல்லுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அடுத்து ப்ரெசன்ட் ஆக்குபேஷன், இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டெசிக்னேஷனில் இருக்கீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லாட்டி காலேஜ் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருங்க. இல்லாட்டி சும்மா தான் இருக்கேன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து 13 மேக்ஸிமம் யாருக்கும் தேவைப்படாது. உங்களுடைய அப்பா யாராவது ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் எனி இன் ஸ்ட்ரீம் அப்ளைட் ஃபார், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டாலிட்டினா குக்கிங், ஹோட்டலில் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்கே கொடுங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரூஃபாக இதில் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங், ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஹோட்டலில் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஏதாவது கடையில் பார்த்துருந்தீங்கனாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸு கொடுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மேண்டட்ரி கிடையாது, பட் அவங்க டிசரபிளாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2வதுல இங்கே உங்களுடைய சிக்னேச்சரை இங்கே கரெக்டாக போட மறந்துடாதீங்க. ஸோ என்ன டேட்டில் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அந்த டேட்டை இங்கே போட்டுருங்க. அடுத்து சர்டிஃபிகேட் பை அப்ளிகன்ட்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே என்ன டேட்டில் ஃபில் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. அடுத்து 2nd பேஜ்லேயே கடைசி ரொம்ப முக்கியமானது டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரை இதில் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொடுக்க பாருங்க. நிறைய பேர்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. மற்றபடி 10th சர்டிஃபிகேட்டும் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்தோடனே இந்த ரெண்டும் இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பாங்க. இந்த 2ல் ஏ இல்லை சியில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க.
அடுத்து 3வது பேஜ்ல பாத்தீங்கன்னா கன்சென்ட் ஃபார்முக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க அப்ளிகேஷன்ல உங்களுக்கு கன்சென்ட் ஃபார்ம் 2 மெத்தட்ல 2 டைப் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க ஃபில் பண்றதுக்கு, இன்னொன்னு இது வந்து ரெக்யூர்மெண்ட் பாத்தீங்கன்னா 17 வயசுல இருந்து 21 வயசு வரை அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு ஃபார்மும், 17 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சென்ட் ஃபார்ம் மட்டும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உள்ள இதை இது பண்ண வேண்டாம், ஃபில் பண்ண வேண்டாம். நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தனியாவே. ஸோ நம்ம வெப்சைட்ல உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கன்சென்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. இதை பிரிண்ட் போடுங்க. நீங்க 18 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இந்த மேல உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருந்தீங்க, 17 வயசு இந்த மாதிரி தான் ஆகுதுன்னா இந்த இதை உங்க அப்பாட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுங்க. ஓகே, இப்போ எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இப்போ காமிக்கிறது 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எப்படி ஃபில் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இங்க ஐன்னு இருக்கா, இதை நீங்க தான் ஃபில் பண்ணணும். ஐயின் அடுத்து வர்றதுல உங்களுடைய நேம் இங்க கொடுக்கணும். அடுத்து இது கேண்டிடேட் நேம், சன் ஆஃப் குமார் எஸ் அப்படிங்கிறது உங்க அப்பாவோட பேர். அப்பா பேரு, அம்மா பேரு, இல்ல கார்டியன் நேம் யார் இருக்காங்களோ அவங்க நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், அது உங்களுக்கு 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்கு வந்து அப்ளை அங்க ரேலி அட்டன் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சைனை இங்க கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய நேமை ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ல எழுதி இங்க உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க ஃபில் பண்ணிருங்க டேட்டை. ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுடைய கன்சென்ட் ஃபார்ம் வேலை முடிஞ்சுது. அடுத்து இந்த 2வது கொடுத்துருக்காது, நீங்க 18 வயசு கீழே இருந்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு தான் நீங்க ஃபில் பண்ண சொல்லணும். ஸோ இங்க ஐங்கிற இடத்துல உங்க அப்பா பேரு, உங்க அப்பா பேரும் அம்மா பேரும். அடுத்து இங்க தான் கேண்டிடேட் நேம் வரும். 2வது இடத்துல தான் கேண்டிடேட் நேம். அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்னும் அந்த இதில் கொடுத்துருங்க. அடுத்து இங்க கேண்டிடேட்டோட சைனு, அடுத்து அவங்களுடைய நேமு, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், டேட்டா இங்க போட்டுருங்க. அதே மாதிரி யார் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றாங்களோ, அப்பாவோ இல்ல கார்டியனோ யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் இங்க சைன் வரும், இங்க நேம் வரும். ரிலேஷன் வித் கேண்டிடேட், கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன், அப்பானா ஃபாதர், அம்மானா மதர். அடுத்து மொபைல் நம்பர், அப்பாவோட மொபைல் நம்பர் இங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன டேட்டோ அந்த டேட்ல ஃபில் பண்ணதை கொடுத்துருங்க. அடுத்து இப்போ 4வது பேஜை நம்ம ஃபில் பண்ண போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது, அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டை தான் உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அட்மிட் கார்டுலயும் எடுத்தோடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் போட்டோ ஓட்டுங்க. போட்டோ ஓட்டிட்டு அதுல சிக்னேச்சர் அட்டாஸ்டட் பண்ணணும். பாதி வெளியில தெரியுற மாதிரி, பாதி போட்டோல இருக்கிற மாதிரி சைன் போட்டுக்கோங்க. இப்போ அட்டாஸ்டட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீம் இங்க கொடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்படி கொடுத்தோமோ அதே டீடைல்ஸ் தான் இங்க கொடுக்க போறோம். இங்க வந்து ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அடுத்து ஆதார் கார்டு, அப்பா பேரு, அம்மா பேரு, வீட்டு நம்பரையும் ஸ்ட்ரீட் நேமையும் இங்க கொடுத்துருங்க. அடுத்து எந்த ஊரோ அந்த ஊர் வில்லேஜ் நேம் இல்ல டவுன் நேம். அடுத்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வரீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேஞ்சு கொடுத்துருங்க. அடுத்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு கவர் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேம் இங்க கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட்டு, பின்கோடு. இந்த அட்மிட் கார்டை பொறுத்தவரை இந்த 4ஆம் நம்பர் வரதான் நம்ம ஃபில் பண்ணணும். 5, 6 இதெல்லாம் நம்ம தொடவே கூடாது. அவங்க உங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. அட்மிட் கார்டை வீட்டுக்கு அனுப்பும் போது உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன டேட்ல நீங்க வரணும் அப்படின்னு போட்டு இங்க சைன் பண்ணி இங்க ஸ்டாம்ப் சீல் போட்டு இதுல அனுப்புவாங்க. இதெல்லாம் தொட்டுறாதீங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம 4 பேஜஸுமே எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ற அந்த வேலை முடிஞ்சுது. இனி இந்த என்வலப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதை எப்படி ஃபில் பண்ணி நம்ம அனுப்பணுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் A4 சைஸ் கவர்ல அப்ளிகேஷன் ஃபார் மேல டாப்ல எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க, நல்லா புரியுற மாதிரி எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார் அக்னிவீர் வாயு நான் காம்படன்ட் போஸ்ட் இன்டேக் 02/2026ங்கிறத நீங்க எழுதணும். அடுத்து இதுக்கு கீழே 2ங்கிற அட்ரஸ், நம்ம எந்த ஸ்டேஷனுக்கு அனுப்புறோமோ அந்த ஸ்டேஷனோட அட்ரஸை கிளியரா எழுதுங்க. இப்போ இதுல ஆவடி ஸ்டேஷனுக்கு நம்ம அனுப்ப போறோம். அப்போ ஆவடி ஸ்டேஷனோட அட்ரஸ் எங்க இருக்கு அதுல பாருங்க. ஸோ இங்க 40ல ஆவடி ஸ்டேஷனோட அட்ரஸ், இங்க போஸ்டல் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த அட்ரஸ் தான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம 2ங்கிற இடத்துல கொடுக்கும். ஸோ இதை நீங்க 2ங்கிற இடத்துல நல்லா கிளியரா கொடுங்க, நல்லா பெருசாவே கொடுத்துருங்க. ஏன்னா இதை போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம கொடுக்கும் போது தான் அவங்க டைரக்டா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரீச் ஆகும். அடுத்து இங்க அதுக்கு கீழே ஃப்ரம்ல நம்மளுடைய அட்ரஸ், இது ரொம்ப பெருசா இருக்கணும்லாம் தேவையில்லை, சின்னதா எழுதினாதே போதுமானது. ஃப்ரம்ல உங்க நேமு, உங்க வீட்டு அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, ஸ்டேட்டு, அடுத்து உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுத மறந்துடாதீங்க. உங்களுடைய 10 டிஜிட் ஃபோன் நம்பரை இதில் கண்டிப்பாக எழுதிருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா A4 சைஸை நம்ம ஃபில் பண்ணுற வேலை முடிஞ்சுது. அடுத்து போஸ்டல் என்வலப்பை நம்ம ஃபில் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு 10 ரூபா ஸ்டாம்பை நான் வாங்க சொல்லியிருப்பேன். அந்த 10 ரூபா ஸ்டாம்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறேன்னா உங்களுக்கு மறந்துடும். இதை ஒட்டுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா
நம்ம ஃபில் பண்ற அந்த அப்ளிகேஷன் போஸ்டர்ல போய் அனுப்புற அவசரத்துல இது எல்லாமே மறந்துடும். இது ஸ்டாம்பை ஒட்டுனா மட்டும்தான் நம்மளுக்கு அட்மிட் கார்டு வீட்டுக்கு வரும். இதை மறந்துடாதீங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க அவங்க நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்களா, செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப். செல்ஃப் அட்ரஸ்னா நம்மளுடைய அட்ரஸை இங்க போடணும். ஸோ இங்க 2 அப்படிங்கிற போட்டிருக்கேன். 2ங்கிற போட்டு நல்லா கிளியரா எழுதுங்க. உங்க நேம், உங்க வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்டு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் வரீங்களோ, அதுக்கப்புறம் பின்கோடு இங்க எழுதிருங்க. இல்ல இந்தியா இதெல்லாம் தேவையில்ல. ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரை எழுத மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோன் நம்பரை கண்டிப்பா எழுதிருங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இது உங்களுடைய பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும். அப்போ போஸ்ட்மேன் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தான் ஃபோன் போட்டு கேட்பாங்க. அதனால கரெக்டா எழுதி ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிருங்க. இந்த என்வலப் பேரு செல்ஃப் அட்ரஸ் என்வலப். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்றது, எந்த மாதிரி போஸ்டல் ஆர்டர்ல அனுப்புறது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நீங்க ஃபில் பண்ண எல்லாத்தையுமே, அந்த ஸ்மால் என்வலப் கவரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே இந்த A4 சைஸ் கவர் இருக்கா, இந்த A4 சைஸ் கவர் உள்ள போட்டு தான் நம்ம அனுப்ப போறோம். இப்படி அனுப்பும் போது எந்த ஆர்டர்ல வைக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆர்டரை நம்ம 3 லேயரா பிரிச்சுக்கலாம். டாப் லேயர்ல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப், அதாவது நம்ம 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிருப்போமா சின்ன சைஸ் கவரு, அதை தான் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மாதிரி நீங்க வச்சு அனுப்புங்க. அதுக்கு கீழே அட்மிட் கார்டு, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பேஜ் 4 அட்மிட் கார்டுன்னு ஒன்று ஃபில் பண்ணோமா, இந்த அதை 2வது லேயர் அதுக்கு கீழே இந்த போஸ்டல் என்வலப் கவருக்கு கீழே வைங்க. இது ரெண்டையுமே நம்ம பின் பண்ணக்கூடாது. சரிங்களா? எதுக்கு பின் பண்ணக்கூடாதுன்னா, ஸ்டேஷன் ரீச் ஆன பிறகு நேராக இதை எல்லாமே பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த என்வலப் கவர் இதெல்லாமே பார்த்துட்டு இந்த அட்மிட் கார்டை இந்த என்வலப் கவர்ல வச்சு தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதில் பின் பண்ணியிருந்ததுன்னா பிரிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டையுமே நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3வது லேயர்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து உங்களுடைய கன்சர்ன் ஃபார்ம், நம்ம அனுப்பக்கூடிய 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ், கேரக்டர் சர்டிபிகேட் ஜெராக்ஸ், இது எல்லாமே ஒன்னா போட்டு இந்த 3வது லேயர்ல பின் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே 2வது அட்மிட் கார்டை வைங்க, அதுக்கு கீழே மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பின் பண்ணி 3வதா வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து A4 சைஸ் கவர்ல போட்டு அனுப்பிடுங்க. ஏர்ஃபோர்ஸ் நான் காம்படன்ட் எக்ஸாமுக்கு படிக்க உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸாக இதில் நம்ம கொடுத்துருப்போம் நான் காம்படன்ட்டுக்கு படிக்கிறதுக்கு. இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட் பேட்ச், இதெல்லாம் PDF-ஆ ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வீடியோஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து ஃபீஸ் 500 ரூபா வரும். இந்த 500 ரூபாங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் இந்த கோர்ஸை லைஃப் டைமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸோட ஏர்மேன், நேவி, SSC GD இப்படி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அடுத்து அப்ளை பண்ணும்போது எல்லாரும் காமனாக பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, அது என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. முதல் விஷயம், அப்ளிகேஷன் ஃபார்மு அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டை தான் நம்ம எடுத்து அனுப்பணும். ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்த அதே ஃபார்மேட்டை தான் உங்களுக்கு இங்கே லிங்க் பண்ணி இதில் டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்து இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஸ்ட்ரீமுக்குமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணீங்கனாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அதனால ஒரு ஸ்ட்ரீமுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்து சில பேர் கேபிட்டல் லெட்டர்லாம் யூஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க ஃபுல்லா எழுதணும். அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளியரா இல்லாம இருக்கிறது, அடித்தல் திருத்தலோட என்னன்னே புரியாம இருக்கிறது டீடைல். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கரெக்டா எழுதுங்க. ஏதாவது ஃபார்ம்ல அடித்தல் திருத்தல் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே தூர போட்டுட்டு புதுசா ஒரு ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதுல ஃபில் பண்ணி அனுப்புங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்ல உள்ள மாதிரி கரெக்டா இருக்கணும். ஸோ அடுத்து நார்மலா சில பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, மேரீடு அன்மேரீடுன்னு இருக்கும், அதுல மேரீடா டிக் பண்ணிடுறாங்க. ஸோ மேரீடா டிக் பண்ணீங்கன்னா இதை ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ எப்போதுமே அன்மேரீடு, இந்த ரெக்ரூட்மெண்ட்டே அன்மேரீடுக்கு மட்டும் தான் எடுக்காங்க. அதனால அன்மேரீடா டிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து போட்டோகிராஃப்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. போட்டோ எடுக்கும் போது ஸ்லேட்டு கையில் ஹோல்ட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களுடைய நேமு கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும். டேட் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதில் முக்கியமானது இந்த சைனு செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோவை செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து சில பேர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா போஸ்டிங் மெத்தட்ல மிஸ்டேக் பண்ணாங்க. அதாவது சில பேர் கொரியர்ல அனுப்புனாங்க. கொரியர்ல அனுப்பவே கூடாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு மட்டும் தான் நீங்க அனுப்பணும். அதுவும் நார்மல் போஸ்ட், ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட்ல எல்லாம் அனுப்பக்கூடாது. ஸோ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நார்மல் போஸ்ட் இல்ல ஆர்டினரி போஸ்ட்னு சொல்லுங்க, அவங்க கரெக்டா உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கலாம், அந்த A4 சைஸ்ல நம்ம ஸ்டாம்ப் ஓட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து நீங்க எங்க கேட்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இங்க எவ்வளவு ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும்னு அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா தூரத்தை பொறுத்து அவங்க தான் அந்த ஸ்டாம்பை கணக்கிடுவாங்க. ஸோ இந்த A4 சைஸ்ல ஓட்டுற ஸ்டாம்ப் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டுக்கோங்க எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல நம்ம 10 ரூபா ஸ்டாம்பை தான் ஓட்டணும். சில இடத்துல 10 ரூபா ஸ்டாம்பு இருக்காது. அப்போ வந்து அவங்க வந்து 2 5 ரூபா ஸ்டாம்பு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 5 ரூபா ஸ்டாம்பும் நீங்க ஒட்டிக்கலாம். அதாவது 10 ரூபாய்க்கு கணக்கு காமிக்கணும், அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். ஓகே, இதுதான் அப்ளிகேஷனுக்கான ஃபுல் வீடியோ. இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு முறை இருமுறை பாருங்க. கிளியரா நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோமோ அதுபடி அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன படிக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்பவே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வேற யாராவது இந்த எலிஜிபிள்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.